நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. நம்ம வீட்டில் நடந்த பூஜை இது. முதல்ல என்ன பண்ணோன்னா, இங்கே விநாயகருக்கு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் நவகிரகங்களுக்கு நவதானியம்லாம் வச்சு பூஜை. அதுக்கப்புறம் கலச பூஜை. கலசத்துக்குள்ளே தீர்த்தம் வச்சு இந்த மாதிரி வச்சு கலச பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் சத்யநாராயண பூஜை. சத்யநாராயணருக்கு அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணோம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சத்யநாராயண பூஜை செய்கிறது ரொம்பவே விசேஷம். அதுலேயும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த சத்யநாராயண பூஜை தொடங்குறவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கலாம். தொடங்கி அப்படியே ஒரு மாதமும் வர்ற பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயண பூஜை அனுஷ்டிக்கலாம். நேயர்கள் அனைவரும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பேரு, புகழ், குறிப்பாக நிம்மதி எல்லாம் பெற்று நீடூடி வாழ பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.